சமையல் டேஸ்டி. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வன திருப்பதி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குறும்பூர் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய இயற்கை உணவகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேனர் இருக்குது பாருங்கள். இயற்கை உணவகம் வந்து 24ஆம் தேதி தான் வந்து இந்த இயற்கை உணவகம் வந்து தொடங்கியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ், நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன வகைகள் இருக்குன்ட்டு நம்ம அங்கே வந்து டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ கடைக்கிட்ட வந்துட்டோம். அண்ணா கிட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன சொல்லுங்கள், என்னென்னலாம் இருக்குது உங்கள் கடையில்? இங்கே வந்து வாழைப்பூ வடை வந்து ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதுபோக கீரை வடை, கீரை வந்து பாலக்கீரையில் யூஸ் பண்ணுறதுனால அது மக்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. அதுபோக வாழைப்பூவில் பிரியாணி பண்ணுறோம். அதுபோல் எங்கள் மதியம் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா சிறுதானிய ஐட்டங்கள்லாம் இருக்குது. சாம்பையில் சாம்பார் சாதம், விறகுல ரச சாதம், குதிரைவாளியில் தயிர் சாதம், வாழைப்பூ பிரியாணி, திணை பாயசம். இது தனித்தனி பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இது காம்போ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 100 rupeesல எல்லாமே நீங்கள் திருப்தியாக சாப்பிட்றது அளவில் இருக்குது. அதுபோக வாழைப்பூவில் சில்லி பண்ணி, இது வந்து வாழைப்பூ சில்லி நீங்கள் பார்க்குறது. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி. வேறு 1 டேக்கு 1 பயிர் வகைகளும் தினம் ஒரு பயிர்களும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோக பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கட்டம்பயிர், வாழைப்பூ விட அதிரசம் டுடே ஸ்பெஷலான அதிரசம். கருப்பட்டி கட்டு வந்து இங்கே ஸ்பெஷலாக நம்ம கிராமங்கிறதுனால கருப்பட்டி ஒரிஜினாலிட்டியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோல் சுக்கு காஃபி மெட்டீரியல் எல்லாமே நாங்களே ஓனாக பண்ணிகிட்டு இருக்கனால அதுவும் டேஸ்ட். நம்ம இப்போ திணை பாயாசமும் லெமன் டீ இது ரெண்டும் டேஸ்ட் பார்க்கலாம். அது கூட கருப்பட்டி டீ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. நமக்கு இப்போது திணை பாயாசம் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பும் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து திணை பாயாசம் சாப்பிட்றேன். கண்டிப்பாக வன திருப்பதி வரும்போது குறும்பூர் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய இயற்கை உணவகத்துக்கு வந்து விசிட் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. திணை பாயாசம் மறக்காமல் திணை பாயாசம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் சாதம் டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாம்பார் சாதத்தை விட இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்குங்க. நமக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, அது நல்ல டேஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. நம்ம இப்போ வரகு ரச சாதம் சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. ரசத்தோட டேஸ்ட்ல ஒரு வரகு சாதம் கிடைச்சா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டை சொல்லவே முடியும். நல்ல மிளகு ஜீரகம் இதனோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம இப்போ குதிரைவாளி தயிர் சாதம் சாப்பிடலாம். ரொம்ப குளிர்ச்சியா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக செம்மையாக இருக்குங்க. இந்த மல்லித்தலை கேரட் இதெல்லாம் போட்டுருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் புது சுவையவே கொடுத்துருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு. இது வெறும் சாம்பிள் தாங்க, நான் ஃபுல்லாக வாங்கி சாப்பிடல. நீங்கள் வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறத விட இது பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே சமைச்சு தராங்க, ரொம்ப கேரிங்காக பார்த்து செஞ்சு தராங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போது புதினா டீ குடிக்கலாம். சரிங்க, புதினா டீ நம்ம வந்து
போகுது இந்த ஸ்ட்ராங். நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. புதினாவோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குது. அப்படியே பார்க்கலாம். ஒரு ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஒரு புதினா டீ குடித்தா ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ கருப்பட்டி காபி குடிக்கலாம். சூப்பராக இருக்கு. கருப்பட்டி காபி குடிக்கும்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம பாட்டியெல்லாம் போட்டு தருவாங்களே, அவங்க வந்து சூப்பராக போட்டு தருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டாக இருக்கு. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு குடிக்கிறதுக்கு. மண் சட்டியில் வந்து கருப்பட்டி காபி போட்டு குடிக்கும்போது ஐயோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அது போலவே இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கருப்பட்டி காப்பி குடிக்கிறது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தாங்க இருக்குது. நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிடும்போது ஒரு கருப்பட்டி காஃபியோட விலை இப்படியும் மினிமம் 20 rupees இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா கிட்ட தான் இருக்குது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கண் முன்னாடியே போட்டு தரதுனால ரொம்ப ஹெல்த்தி. நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. இதுதாங்க இயற்கை உணவகத்தோட என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் தொடங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா விரிவுபடுத்துறதா சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து ஷெட்டெல்லாம் வச்சு இன்னும் நிறையா டேபிள் சேர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இயற்கை சூழல் இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த இயற்கை உணவகமும் அமைஞ்சிருக்கு. நம்ம போனோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக ஒரு மன நிம்மதியோடு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் தென்னை மரம் தாங்க இருக்குது. நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க. அதே போல் உணவுகளும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இது தாங்க வன திருப்பதி போகிற ரோடு. அங்கே தான் ரயில்வே கேட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவகம் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். மறக்காமல் இந்த சேனலை எல்லாருக்கும் ஷேர்